ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வினோ வெங்கட் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே 1. ஸோ அதனால் எல்லாருக்கும் என்னுடைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்பிங்க்கு தான். இந்த ஷாப் பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து 655க்கு தராங்களாம். நம்ப முடியல, வாங்க போய் பார்க்கலாம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் தாண்டி ஊரப்பாக்கம்ன்ற லொக்கேஷனில் இப்போ நியூவாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அதுக்கு ஆப்போசிட்டில் புகாரி ஹோட்டலுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜென்ஸு கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்களாம். நான் கூட வந்து பார்க்கும்போது என்னடா 1 kg 655க்கு தராங்க, ஒரு வேளை செகண்ட் ஹேண்டாக இருக்கும், குவாலிட்டி அந்த மாதிரியெல்லாம் நான் யோசித்தேன். ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. அது லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி, கிட்ஸுக்கு, ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே. இப்போ ஜென்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்ஸு, நிறைய இன்னர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கும் வந்து டிஷர்ட்ஸு, டாப்ஸு, பாட்டம் வியர்ஸு, இன்னர்ஸு, நைட் வியர்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இதில் என் பொண்ணை வேறு நான் கூட கூட்டிகிட்டு போயிட்டேன். என் பொண்ணு பண்ணுற சேட்டையெல்லாம் பாருங்கள், வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு கிளாத்துமே வந்து பார்த்து தான் எடுக்கணும். ஏதாவது சின்ன சின்ன டேமேஜ் வந்து இருக்கலாம். இதில் இங்கே வந்து எந்த கிளாத்துக்குமே ப்ரைஸ் டேக் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஜி கணக்கு தான். அதாவது எவ்வளோ நீங்கள் கேஜி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து அதிலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின்லேயே ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் அந்த அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ட்ரையல் ரூம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ட்ரையலும் கிடையாது. வேணும்னா நீங்களே அந்த டிஷர்ட்டு போட்டு பார்த்துட்டு என்ன சைஸ் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியது தான். என் பொண்ணு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கா, சுத்தமாக சமாளிக்கவே முடியல. அங்கே பாருங்கள், எங்கே இடுக்குக்குள்ளெல்லாம் பூந்துட்டு இருக்கா பாருங்கள். அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து டைம் போயிடுச்சு. என்னால் வந்து கிளியராக ஒவ்வொரு இதையுமே என்னால் பார்த்து வீடியோ எடுக்கவே முடியல. அங்கே பாருங்கள், எங்கே ஒளிஞ்சிருக்கா பாருங்கள். நம்ம இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் ஓடுறது, இப்படியே அந்த ஷாப்பில் வந்து நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தேன். கீழெல்லாம் விழுந்து ஏந்திரிச்சு அப்பப்பா ஒரு பாடா படுத்திட்டா. சரி, அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் கலெக்ஷன்ஸு. டிஷர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 4XL வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த XXL, XXL அந்த மாதிரி சைஸஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்மால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தேடி தேடி பார்த்தோன்னா நம்ம வந்து எடுக்கலாம். அங்கே உள்ள ஸ்டாஃப் கிட்ட நம்ம வந்து ஏதாவது கேட்டாலுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இது ஸ்டாக் இருக்கா, இந்த கலரில் வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டாலும் சொல்கிறாங்க. ஹூடி டைப்பு எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. கிளாத்தோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது, எல்லா கிளாத்துமே. நான் கூட நினச்சேன் கிளாத்தோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தோட குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. என்ன ஒன்று நம்ம வந்து பார்த்து எந்த கிளாத் எடுத்தாலுமே அந்த கிளாத்தை ஒரு தடவைக்கு 2-3 தடவை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது வந்து பெஸ்ட்டு. நான் ஒவ்வொரு செக்ஷனாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே ஜென்ஸ் செக்ஷன்ஸ் தான்.
இங்கே வந்து கிட்ஸுக்கும் வந்து வச்சுருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே ஜாராவுக்கு வந்து பேண்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம். டிஷர்ட்ஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இவளோட சைஸுக்கு இல்லை, ஒரு பேண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. சரின்னா அதில் ஒரு 2-3 பேண்ட் வந்து அவளுக்காக வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். என்னோடய மாமனார் தான் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு இதுவும் சைஸ் வந்து இந்த சைஸ் தான் இருக்குது. இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட்டு சைஸே அங்கே. அது வந்து பார்த்திங்கன்னா ஜாராவுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சரி, இதனால் இந்த பேண்ட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேண்ட் வந்து ஜாராக்காக வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிறைய அங்கங்கே வந்து ஹேங்கரில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே குவியலாக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து நல்ல கிளாத்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி பேபிஸ்லாம் அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து சுத்தமாக பார்க்கவே முடியாது. நம்ம தனியாக நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து பார்க்குற மாதிரி வந்தால் தான் வந்து நம்ம வந்து பார்த்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். பாருங்கள், அந்த குவியலில் தான் வந்து ஒன்று ஒன்றா தேடிக்கிட்டு இருக்கோம். இவ சைஸுக்கு ஏதாவது இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருக்கும், பரவாயில்ல அப்படின்ட்டு தான் வந்து இருக்குது. எடுக்க நிறைய இருக்கே தவிர அவளோட சைஸுக்கு வந்து எங்களுக்கு வந்து மாட்டவே இல்லை. ஒரு 2-3 பேண்ட்டு மட்டும்தான் அவள் சைஸுக்கே எங்களுக்கு கிடச்சிது. பாக்கி எல்லாம் பெரிய சைஸாக இருக்குது. அதுக்குள்ளே இடையில எங்கள் மாமி கூப்பிட்டு, இங்கே பாரு பாப்பா, ஒரு குட்டியாக ஒரு ஸ்கர்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய பொண்ணுக்கு அது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ். நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து அது க்யூட்டாக இருக்கும். இந்த ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் செக்ஷன்ஸ்குள்ளே வந்து போகலாம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் தான். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் வியர்ஸ், இன்னர்ஸு, ட்ராக் பேண்ட்ஸு, நைட் வியர்ஸு, டாப்ஸு, டிஷர்ட்ஸு எல்லாமே இருக்குது. ஃபுல் ஹேண்ட், ஆஃப் ஹேண்டு, ஜர்க்கின், இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து போயிட்டு ஒன்று பார்த்து பொறுமையாக பார்த்து வாங்கணுன்னா நிறைய இது வந்து நம்ம வந்து வாங்கலாம். இங்கே வந்து 1 kg 655 அப்படின்றது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் என்ன கேட்டிங்க அப்படின்னா. ஆல்ரெடி என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோன்ட்டு தான் நாங்கள் வந்தோம். எங்கள் மாமாவுக்காக நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். எங்கள் மாமாவுக்கு, எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, என்னோடய பேபிக்கு, அண்ட் தென் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம். நான் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிராண்டட் ஐட்டம்ஸும் இருக்குது இதில். நம்ம பார்த்து எடுத்தோன்னா வந்து நல்லா சூஸ் பண்ணலாம். எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ பெரிய குவியல் இங்கே போட்டு வச்சுருக்காங்கன்னு. அங்கங்கே அப்படியே அள்ளி போட்டு வச்சுருக்காங்க. வாங்க வந்து எடுத்துங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளை பார்த்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் சைஸு தான் நம்மளுக்கு ஏற்ற சைஸாக இருக்க மாட்டேங்குது. என் பொண்ணு அதுக்குள்ளே விளையாட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் மாமனார்கிட்ட. அதில் ஜம்கீஸ் மாதிரி வச்சுருக்கு. அதை வந்து தட்டி தட்டி விளாண்டுக்கிட்டு இருந்தா. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குவியல் பாருங்கள்.
கண்ணை கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் வச்சு பார்த்துட்டேன், என் மாமனார் வச்சு பார்த்துட்டாங்க, எங்கள் மாமியார், இந்த மாதிரி 3 பேரும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டோம். அப்பயும் முடியவே இல்லை. இங்கே பாருங்கள் எங்கே போய் ஏறி உட்காந்துருக்காங்கன்னு. அப்பாடா அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. எப்படா இந்த கடையை விட்டு வெளில போவோம் அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. ஃபைனலாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பில் போட வந்துட்டோம். ஸ்டாஃப் சொன்னாங்க எவ்ரி சண்டே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வரும், வந்து பாருங்கள், அப்போ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்தாங்க. அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து கேட்டோன்னா இன்றைக்கி ஷாப் ஓப்பனில் இருக்கா, கலெக்ஷன்ஸ் எதுவும் வந்திருக்கா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணாங்க. நான் வேணால் அந்த நம்பர் வேணால் நான் உங்களுக்கு வந்து மேலே அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து இதே மாதிரி ஷாப்பிங் வீடியோ இன்னும் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட எங்களோட ஷாப்பிங் நாங்கள் வந்து இங்கே முடிச்சுக்கிறோம். இப்போ தான் எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.